அப்பா அப்பா வா விளையாடுவோம். விளையாடு அப்பா. நாங்கள் உங்களுடன் விளையாட விரும்புகிறோம். நாங்கள் மிகவும் சலித்து விட்டோம். குழந்தைகளே, நான் வேலை செய்ய வேண்டும். ஆனால் உங்கள் புதிய நாணி வருகிறாள். புதிய நாணியா? என்ன? வணக்கம், உங்கள் டெலிவரி வந்துவிட்டது. தயவு செய்து இங்கே கையொப்பமிடுங்கள். அப்பா, இது உண்மையான ரோபோட்டா? ஆம் அலெக்ஸ், இது உங்கள் ரோபோ நாணி. இதனை திறந்து பார்ப்போம். இதனை செயல்படுத்த இந்த QR குறியீட்டை ஸ்கேன் செய்ய வேண்டும். வணக்கம், நான் உங்கள் ரோபோ நாணி. பெயர் ஸ்டெபி, வயது 9, பொழுதுபோக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ். வாவ், இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கிறது. பெயர் தாஷா, வயது 8, பொழுதுபோக்கு நீர்மூழ்கல். பெயர் அலெக்ஸ், வயது 7, பொழுதுபோக்கு கால்பந்து. உங்கள் ரோபோ நாணியுடன் மகிழுங்கள் குழந்தைகளே. நான் அந்த அலுவலகத்தில் இருப்பேன். போங்க போங்க. ரோபோ நாணி, நீங்கள் என்ன அருமையான விஷயங்களை செய்ய முடியும்? நான் என் தோற்றத்தை மாற்ற முடியும். ஆரஞ்சு, பச்சை, பிங்க். ரோபோ நாணி, நீங்க சோஃபாவை நகர்த்த முடியுமா? அதை கீழே வைங்க. குழந்தைகளே, அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ரோபோ நாணி மிகவும் வலுவானது. ரோபோ நாணி, நீங்க பொம்மைகளை சரி செய்ய முடியுமா? என் பிடித்த பூனை உடைந்து விட்டது. ஆம் தாஷா, நான் உங்களுக்கு புதியதை உருவாக்குகிறேன். புதிய 3D பொம்மை பிரதிபலிப்பு தொடங்கப்பட்டது. பொம்மை பிரதிபலிப்பு முடிந்தது. நீங்கள் அதை எடுக்கலாம் தாஷா. வாவ், நன்றி. இது ஒரு ரோபோ பூனை. இந்த ரோபோ பூனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி ரோபோ நாணி. ரோபோ நாணி, எனக்கு பசிக்கிறது. எனக்கும் எனக்கும். அலெக்ஸ், தாஷா, ஸ்டெபி, சாப்பிட நேரம். ஸ்கேனிங் நடைபெறுகிறது. பாதுகாப்பற்ற உணவு கண்டறியப்பட்டது. ஒரு ஆரோக்கிய ஸ்கேன் தொடங்குங்கள். என்ன ஆரோக்கிய ஸ்கேன்? தாஷா, நீங்க ப்ரோக்கோலி சாப்பிட வேண்டும். ஸ்டெபி, நீங்கள் கடல் பாசி சாப்பிட வேண்டும். அலெக்ஸ், நீ கீரை சாப்பிடணும். மதிய உணவுக்கு முன் மேசையை சுத்தம் செய்ய வேண்டும். இல்ல குழந்தைகளே, இந்த உணவு ஆரோக்கியமானதல்ல. இதை அதிகமாக சாப்பிடுவது உங்களை உடல் நலக்குறைவாக உணர செய்யும். மேலும் இது உங்கள் உடலுக்கு நல்லதல்ல. எப்போதும் ஆரோக்கியமான விருப்பங்களை தேர்வு செய்ய முயற்சிக்கவும். ஸ்டெபி, இது ஒரு மோசமான யோசனை என்று நினைக்கிறேன். இது சுவையா தெரியல. கடல் பாசி, ப்ரோக்கோலி மற்றும் கீரை குழந்தைகளுக்கு ஆரோக்கியமானவை, ஏனெனில் அவற்றில் பல வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் உள்ளன. அவை உங்களை வலுவாக வளர உதவுகின்றன. நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். கவனம், ஆரோக்கியமற்ற உணவு கண்டறியப்பட்டது. நடவடிக்கை தேவை. ஆரோக்கியமற்ற உணவு கண்டறியப்பட்டது. ஆரோக்கியமற்ற உணவு கண்டறியப்பட்டது. இப்போது ஆரோக்கியமான உணவுக்கான நேரம். நாங்க உணவை முடிச்சிட்டோம். இப்போது நாங்க விளையாடலாமா? குழந்தைகளின் அட்டவணையை தொடங்குங்கள். தாஷா மற்றும் அலெக்ஸ் விளையாடலாம். ஏய், என்னை பற்றி என்ன? ஸ்டெபி, நீங்கள் நாளை முக்கியமான கணித தேர்வு உள்ளதாக அமைப்பு கண்டறிந்துள்ளது. என்ன விஷயம்? நீங்கள் உங்கள் வீட்டு பாடங்களை செய்ய வேண்டும். அருமை. மற்றும் நினைவில் கொள்ளுங்கள் குழந்தைகளே, நான் உங்களை கவனிக்கிறேன்.
தடை செய்யப்பட்ட பொருள் கண்டறியப்பட்டது. ஸ்டெபி, உடனே உன் போனை ஜெயிலில் வையுங்கள். சரி. படிக்கவும் உன் வீட்டு பாடங்களை செய்யவும் நேரம். சவாரி செய்ய நேரம். அட, என்ன நடந்தது? நான் நகர முடியவில்லை. ரோபோ நானி, எனக்கு உதவி தேவை. ரோபோ நானி, என் கார் பேட்டரி முடிஞ்சு விட்டது. தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? சார்ஜிங் முறையை செயல்படுத்தவும். வாவ், இது வேலை செய்கிறது. நன்றி ரோபோ நானி. இந்த ரோபோ நானி எனக்கு பிடிக்கல. அவள் என் கார்களை கெடுக்கிறாள். லபுபு, உனக்கு நல்ல பிரஷ் கொடுக்கலாம். டாஷா பொம்மையுடன் தொலைதூர இணைப்பை தொடங்கவும். இந்த ரோபோ பூனை கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. இப்போக்கு இதை செய்யலாம். ஹே அலெக்ஸ். டாஷா, இந்த ரோபோ நானி எனக்கு பிடிக்கவில்லை. அவள் என் காரை கெடுத்துட்டாள். அச்சச்சோ, கேளுங்கள். இந்த ரோபோ பூனை மூலம் அவள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று நினைக்கிறேன். ஹே நண்பர்களே, என்ன நடக்குது? இது ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்ம மறைவது அவசியம் என்று நினைக்கிறேன். வாருங்கள், அதை அணைக்க முயற்சிக்கலாம். ஹே நானி, உன்னோட பேச விரும்புகிறேன். ஊப்சி, அது வேலை செய்யவில்லை. ஸ்டெபி, டாஷா, அலெக்ஸ், என்னை அணைக்க முயற்சித்ததற்காக நீங்கள் டைம் அவுட்டில் இருக்கிறீர்கள். இங்கே உட்கார்ந்து உங்கள் செயல்களை பற்றி யோசிக்கவும். டாஷா, அலெக்ஸ், ரோபோவை எப்படி நிறுத்துவது எனக்கு தெரியும். அவனது பேட்டரியை காலி செய்யலாம். அதன் பேட்டரி ஏற்கனவே குறைந்துள்ளது. நன்றாக இருக்கிறது. ஆனால் எப்படி? அதற்கான திட்டம் எனக்கு உள்ளது. ஆஹா, பாம்பு. அலெக்ஸ், பயப்படாதே. இது ரோபோ நானிக்காக. ஆஹா, பாம்பு. ரோபோ நானி. நீக்கல் முறை தொடங்கப்பட்டது. நான் மிகவும் பயப்படுகிறேன். நானும். தயவு செய்து உதவுங்கள். பாப்பா, பேட்டரி மிகவும் குறைந்துள்ளது. 321 சிஸ்டம் முடக்கப்படும். பேட்டரி குறைந்துள்ளது. ஆம், நாங்கள் அதை செய்தோம். அப்பா, இங்கே வாருங்கள். அப்பா, இங்கே வாருங்கள். அப்பா, வெளியே வாருங்கள். விளையாடலாம். அப்பா, இந்த ரோபோ நானி எங்களுக்கு பிடிக்கலை. நாங்கள் உங்களோட விளையாட விரும்புகிறோம். சரி. எந்த ரோபோவும் குடும்பத்தை மாற்ற முடியாது. நீங்கள் நேசிக்கவர்களுடன் மட்டுமே நினைவுகளை உருவாக்க முடியும். நாம அலெக்ஸை கண்டுபிடிக்க வேண்டும். அலெக்ஸ், நீ எங்க இருக்கிற? பாட்டி. அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு எண்ணுகிறேன். அந்த சத்தம் கேள்விப்பட்டியா இவான்? ஆமாம், அது அலெக்ஸ் இருக்கலாம். அதை பார்த்து விட வேண்டும். அலெக்ஸ் இங்கே இருக்கிறாரா? அதை கண்டுபிடிக்கலாம். இவான், இது ரொம்ப பயமுறுத்துகிறது. எனக்கு பயமாக இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம் மரியா, நான் உன்னை பாதுகாப்பேன். ஆனால் நாங்கள் அலெக்ஸை கண்டுபிடிக்க வேண்டும்.
இது வெறும் என் கற்பனை, இது வெறும் என் கற்பனை. இது மிகவும் பயமுறுத்துகிறது. நீ சரியா சொல்ற. மரியா, பாட்டியை கூப்பிடுவோம். பாட்டி 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 பாட்டி. ஈவான், மரியா, என்ன நடந்தது? நாங்கள் அலெக்ஸை தேடுகிறோம், ஆனால் இது இங்கே மிகவும் பயமுறுத்துகிறது. சரி, என்னை பின்தொடருங்கள். பாட்டி உதவி செய். மரியா, என்ன நடந்தது? பெட்டிகளில் பெரிய தீய எலிகள் இருக்கின்றன. எனக்கு பயமாக இருக்கிறது. மரியா, அது வெறும் ஒரு பொம்மை. அது வெறும் மயிர் பொம்மை. போய் அலெக்ஸ தேடுவோம். அலெக்ஸ், பயங்கரமானவை டைனோசார்கள். உதவி உதவி. பயங்கரமானவ? ஆமாம், பூச்சிகள், டைனோசார்கள். ஈவான், அது ஒரு பயங்கரமானது அல்ல. நீ சரியா சொல்ற பாட்டி, இது ஒரு டைனோசார் பொம்மை. எதை பத்தி தான் நான் பயந்தேன். அலெக்ஸை தேடுவோம். அலெக்ஸ், நீ எங்க இருக்கிறாய்? வீட்டில் ஒரு அந்நியன். பாட்டி பாட்டி, இங்கே வா. என்ன நடந்தது ஈவான்? பாருங்க, அங்கே ஒரு அந்நியன். அந்நியன்? ஹூம்? பார்க்கலாம். ஓ, அது ஒரு அந்நியன் அல்ல, அது வெறும் மணிக்கினே. அலெக்ஸை தேடுவோம். அந்த சத்தம் கேள்விப்பட்டியா? அது அலெக்ஸ் இருக்கலாம். ஓ, அது வெறும் பொம்மை. ஆனா அலெக்ஸ் எங்கு? நான் இனி பயப்படுவதில்லை, நான் இனி பயப்படுவதில்லை. பாட்டி உதவி. அலெக்ஸ், நீ எங்க இருக்கிறாய்? அலெக்ஸ், அது என்ன? நீங்கள் இதையும் பார்க்கிறீர்களா? ஒரு பெரிய சிலந்தி. இது வெறும் என் கற்பனை. இதுக்கு நான் பயப்படல. என்ன? அது வெறும் ஒரு சிலந்தி பொம்மை. ஆனாலும் நான் அலெக்ஸை கண்டுபிடிக்க வேண்டும். அலெக்ஸ், நீ இங்க இருக்கிறியா? என்னது? பிசகும் அருவருப்பான பொருள். இது ஒருவலை. ஈவான், மரியா, இது வெறும் ஸ்லைம் தான். ஆமா, இது ஒரு ஸ்லைம். நம்ம அலெக்ஸை தேடி செல்லலாம். அலெக்ஸின் குரலை நான் கேட்கிறேன் என்று நினைக்கிறேன். ஆமாம், அதை சரி பார்க்கலாம். அலெக்ஸ், அலெக்ஸ், நாங்கள் உன்னை இறுதியில கண்டுபிடிச்சோம். நாங்கள் இறுதியில் உன்னை கண்டுபிடித்தோம் அலெக்ஸ். வா, நாம் ஒன்னா சித்திரம் வரைப்போம். குழந்தைகளே, பேய்கள் உண்மையல்ல. ஆம், இது உங்களது கற்பனை மட்டுமே. ஹலோ, வணக்கம்.
இங்கே எழுப்பது அருமையாக உணர்கிறது. நான் பண்ணையோ பணக்காரனோ என்றாலும் தினமும் எழுந்திருப்பதற்கு நான் நன்றி கூறுகிறேன். என் குளியல் நேரம். இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. நான் என் கோல்டன் ஷவருக்கு தயாராக இருக்கிறேன். இதோ வருகிறது ஸ்டெஃபி. இந்த மாதிரியான சிகிச்சைகள் எனக்கு மிகவும் பிடிக்கும். என் ஷவரில் என்ன பிரச்சனை? என்ன, நீங்கள் உங்கள் நீர் கட்டணத்தை செலுத்தவில்லையா? கவலையே இல்லை, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. எனக்கு பிரம்மாண்டமான ஜூஸுகள் இல்ல, இதுவே போதும். சிறிது மந்திரம் சேர்ப்போம். எனக்கு அழகான உடைகள் கிடையாது. நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தேர்ந்தெடுக்க பல விருப்பங்கள் உள்ளன. இது என்னுடைய ஸ்டைல் அல்ல. எனக்கு அழகான உடைகள் இல்ல, ஆனா எனக்கு சிருஷ்டி இருக்குது. இதிலிருந்து ஏதாவது செய்யலாம். வாவ், இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் என்னால் இதை மேலேற்றி விட்டேன் என்று நினைக்கிறேன். இந்த வெளிச்சத்தை மட்டும் பாருங்கள். அற்புதம். என் தலைமுடியை சற்று சரி செய்ய வேண்டும். ரொம்ப கியூட்டா இருக்கு. காய்கறிகளுடன் மேக்கப் செய்வோம். சரி. காலை உணவின் நேரம். வணக்கம், எனக்கு பசிக்கிறது. விரைவு. கவலை இல்ல அம்மா, உங்களுக்கு ஒரு ருசியான காலை உணவு தயாரிக்கிறேன். எனக்கும் பசிக்குது. சாப்பாடு தயாரிக்கலாமா? சரியானது. இது முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். நல்லது, பாப்போம். சிறப்பு கிரீம். என் பிடிச்ச பின்னணி பை. இது எனக்கு தேவைப்படும். சில புத்தகங்களை வைத்து விடுகிறேன். நெட்ஃபிளிக்ஸ்க்கு செல்லும் நேரமாகிவிட்டது. இந்த காரில் இயந்திரம் கூட இல்லை, ஆனால் நான் ஒரு ஓட்ட வீரன் என்பதால் பிரச்சனை இல்லை. என்னை காத்திருக்கவும். காலை வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு சுதந்திர தலைப்புல ஏதாவது வரைய வேண்டும். சரி, எனக்கு பரவாயில்லை. நான் ஸ்டில் லைஃப் வரைந்து விடுவேன். எனக்கு கூடுதல் சிறந்த யோசனை உள்ளது.
என்னுடைய தர்பூசணி பழம் ரொம்ப நல்லா இருக்கு. இது மிகவும் எளிது மற்றும் வேடிக்கை. ஐயோ இல்ல, என்னுடைய டேப்லெட்ல பேட்டரி முடிஞ்சது. எனக்கு சலிப்பு. ஹே, ஒரு யோசனை வந்து விட்டது. குழந்தைகளே, என்ன நடக்கிறது? நன்றாக நடந்து கொள். ஐ, இது ஒரு பொம்மை மட்டுமே. நீ என்ன வரைந்து கொண்டிருக்கிறாய் ஈவா? நான் ஸ்டில் லைஃப் வரைந்தேன். தர்பூசணி பழங்கள் நிறைந்த ஜாடி. ஐ வாவ், இதையே ஈவா. உனக்கு என்ன ஸ்டெஃபி? உன்னுடைய ஓவியம் எங்க? உனக்கு டேப்லெட் ஏன் இருக்கு? இது கலை வகுப்பு. துரதிருஷ்டவசமாக அதை எடுத்துச் செல்ல வேண்டியதாக உள்ளது. அடுத்த முறையில் கேன்வாஸ் மற்றும் சரியான கருவிகள் பயன்படுத்துங்கள். கால்பந்து விளையாடுவதற்கான நேரம். ஓப்ஸ், இந்த பந்து உடைந்தது போலவே தெரிகிறது. நான் இதை இப்போது விரும்பவில்லை. இந்த பந்து மிகவும் நல்லது நண்பர்களே. நீ அதை பகிர்ந்து கொள்ள திட்டமிட்டுள்ளாயா ஸ்டெஃபி? ஆம், நிச்சயமாக விளையாடுவோம். என்றும் நினைவில் கொள் குழந்தைகளை, பகிர்ந்து கொள்வது பராமரிப்பாகும். மதிய உணவு நேரம். ஆம், செல்வோம். மதிய உணவு நேரம், விரைவாக. இல்லை, அதை எடுத்து செல்லுங்கள். இல்லையா? உண்மையாவே விரைவா செய்யவும். எனக்கு வேற ஏதாவது கொடுங்கள். அவள ரொம்ப நாடகமா நடந்துக்கிறா. எனக்கு வேற ஏதாவது கொடுங்கள். இதில் எந்த ஒன்றும் எனக்கு பிடிக்கவில்லை. ஈவா, நான் கொஞ்சம் வாங்கலாமா? நிச்சயமா. இது மிகவும் சூடாக உள்ளது. உதவி. இங்கே உங்களுக்கு தருகிறேன். ஐ, மிகவும் நல்லது. உணவிற்கு நன்றி ஈவா. ஆனால் எனக்கு ஒரு நல்ல யோசனை உள்ளது. நல்லாவே கேக்குது. வாவ், இது அற்புதமா தோன்றுகிறது. நீயே உன்னை உதவிக்கொள் ஈவா. நன்றி. வெளிப்புற செல்வம் முக்கியமில்லை, உள்ளில் இருக்கும் நல்ல மனமே முக்கியம். மற்றும் இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏய் ஸ்டெஃபி, பொம்மை பெட்டியை பாரு. அத பாப்போம். ஏவா, ஓ இது என்ன? வணக்கம். ஹாய். வணக்கம் நண்பர்களே. இது ரொம்ப அழகாக இருக்கிறது. நாம எங்க இருக்கிறோம்? ஒரு யோசனை, ஒரு பொம்மை வீடு செய்வோம். ஆம், இது என் புதிய இளஞ்சிவப்பு லாபுபுவுக்கான சரியான வீடு. இல்ல, இது என் நீல லாபுபுவுக்கான சரியான வீடு. இல்ல, அது எனது. இல்ல, அது என் லாபுபுவுக்காக. இது என் வீடு. வாவ், நமக்கு 2 வீடுகள் இருக்கின்றன. ஏவா, ரொம்ப மன்னிக்கவும். என்ன நடந்துச்சு எனக்கே தெரியல. குழந்தைகளே, உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வது மிக முக்கியம். ஆம், நானும் மன்னிக்கவும் ஸ்டெஃபி. நாம் ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுக்க வேண்டும். ஏவா, எனக்கு ஒரு அழைப்பு வேண்டும். மீண்டும் நண்பர்கள். மீண்டும் நண்பர்கள். என் வீட்டை நீலமாக வண்ணம் பூச நேரம். நீலம் எனது பிடித்த நிறம். லாபுபு, ஓடு. என் வீட்டை இளஞ்சிவப்பு வண்ணம் பூச நேரம். அதை ஒருமுறை பாருங்கள். எனக்கு இளஞ்சிவப்பு நிறம் பிடிக்கும். எல்லாத்தையும் சமமா பரவ வேணும். அப்படித்தான் நல்லா இருக்கும். அற்புதம். சரியாக உள்ளது. இந்த மென்மையான பொருளை பயன்படுத்தி மென்மையான கூரை செய்வோம். இந்த
இந்த லோகோவை என் இளஞ்சிவப்பு வீட்டில் வைக்கலாமா? இங்குதான். உங்களுக்கு இது எப்படி பிடிச்சிருக்கு? இப்போது என் கூரைக்கு இந்த மென்மையான பொருளை நான் பயன்படுத்தும் சிரா. மேலும் ஒரு நீல லோகோ. உங்க நீல வீட காணுங்க. உங்களுக்கு இது பிடிச்சதா? ஆம். நம் முற்றத்தை வசதியாக மாற்றி இந்த இளஞ்சிவப்பு வேலியை சேர்க்க நேரம். இதை போலவே இந்த இளஞ்சிவப்பு கேரேஜை இங்கு வைக்கலாமா? இது என் கேரேஜ். இப்போதே கூரை போடுவோம். கார் இல்லாம கேரேஜ் எப்படி இருக்கும்? இங்கே வா. இதெல்லாம் ஒரு சூப்பரான கார். என் நீல லாபுவுக்கான ஒரு DIY டிராம்போலின் செய்வோம். முதலில் நாம் ஒரு சரியான வட்டம் செய்ய வேண்டும். இப்போது நடுவில் உள்ள பகுதியை வெளியே தள்ள வேண்டும். இப்போது துணியை பொருத்துவோம். இப்போது இதை டேபிள் மூட வேண்டும். இப்போது இதை ஒண்டா ஒட்டுவோம். இது கடைசியது. என் DIY டிராம்போலினை பாருங்கள். எனக்கு கலைகள் மற்றும் கைவினைகள் பிடிக்கும். உங்களுக்கோ? நான் தெரிந்து கொள்கிறேன். இளஞ்சிவப்பு குச்சிகளை பயன்படுத்தி ஒரு DIY ஊஞ்சல் செய்வோம். இங்கே கொஞ்சம் பசை சேர்ப்போம். முதல் தளத்தில் இருக்கை அறையை அலங்கரிக்க நேரம். என் லாபுவுக்காக ஒரு மென்மையான சோஃபா செய்யலாம். சோஃபாவை அமைக்க நேரம். இங்கு நாம் ஒரு இளஞ்சிவப்பு கம்பளம் வைப்போம். இதன் விளைவுகளை பாருங்கள். சோஃபாவுக்கு அருகில் காஃபி டேபிள் மற்றும் இசை பாடங்களுக்கு பியானோ ஒலி எனக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு நிலை மற்றும் ஒரு டிவி மற்றும் ஒரு விளக்கு. சுவரில் சில போஸ்டர்கள், ஒரு கடிகாரம் மற்றும் ஒரு டிஸ்கோ பந்து இருக்கிறது. என்னுடைய ஈர்ப்பு அறை எவ்வளவு அழகா உள்ளது பாருங்க. எனக்கு இது பிடிக்கும். ஆனா எப்படி? நானும் ஒரு கம்பளம் வைப்பேன். என் சிறிய லபுபுவுக்காக ஒரு சிற்றுண்டி. குழந்தைகளே, ஆனால் சற்று கொஞ்சமே அதிகமாக கொள்வது உங்களுடைய அழகிய பற்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். இரண்டாவது மாடியில் என்ன செய்ய வேண்டும் நண்பர்களே? நிச்சயமாக நாம் ஒரு சமையலறை அமைக்க வேண்டும். என் இளஞ்சிவப்பு லபுபு பசிக்கிறது. சாப்பாடு ருசியாக சாப்பிடு லபுபு. ஸ்டெஃபி, என் சமையலறையை பாருங்கள். உங்களுக்கு பசி இருக்கிறதா? ஆஹா, என் லபுபு சாப்பிட விரும்புகிறது. அது மிகவும் அழகாக உள்ளது. ஏய் லபுபு, உன் பழக்க வழக்கங்களை கவனிக்கவும் முறையை பின்பற்றுங்கள். இது மிகவும் முக்கியமானது. அவை நல்லாவே இருந்ததுன்னு நினைக்கிறேன். மேலும் சில படுக்கை விரிப்புகள் மற்றும் தலையணைகளை சேர்ப்போம். நான் செய்த என் கை தயாரிப்பு படுக்கையை நீங்கள் விரும்புகிறீர்களா? போலி அல்ல, ஆனால் எனக்கு என் சொந்த படுக்கை உள்ளது.
இது ஒரு நல்ல இடம். என் விளையாட்டு அறையில் வைக்க திட்டமிட்டது இதுதான். சிறந்த யோசனை. இது என் படுக்கை அறையில் விளக்குகள் மற்றும் மாயவாத சுற்றுச்சூழலுக்கு. என் இளஞ்சிவப்பு லபுபுவுக்காக ஒரு அழகான உடையை தேர்வு செய்வோம். என் நீல லபுபுவுக்காக ஒரு அழகான உடையை தேர்வு செய்ய நேரம் வந்துவிட்டது. இப்போது என் லபுபு சும்மா உட்கார்ந்து ஓய்வெடுக்க என் தோட்டத்தில் ஒரு இளஞ்சிவப்பு ஓய்வு நாற்காலியை சேர்க்க நேரம் வந்துவிட்டது. என் லபுபுவுக்கு பாஸ்கெட் பால் போன்ற செயல்பாட்டினை விரும்புகிறது. வாருங்கள், சேருங்கள். உங்கள் இளஞ்சிவப்பு லபுபுவை கொண்டு வாருங்கள். நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஓ ஈவா, அது மிகவும் அற்புதமாக ஒலிக்கிறது. ஒன்னா விளையாடுவது மற்றும் குழுவாய் செயல்படுவது அனைத்தையும் சிறப்பாக ஆக்குகிறது. உங்கள் கூற்றில் உண்மை ஈவா. பகிர்ந்து கொள்ளவும் மற்றவர்களுக்கு உதவவும் சிறந்தது. இனி ஒன்றாக விளையாடி உருவாக்குவோம். சிறந்த யோசனை, நான் ஒப்புக்கொள்கிறேன்.